பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த வசனத்தில் 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1, கர்த்தர் ஆதரவாயிருப்பார். 2, தப்ப பண்ணுவார். 3, விடுவிப்பார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்கு, உங்களை தப்ப பண்ணுவதற்கு, உங்களை விடுவிப்பதற்கு தேவனிடத்தில் திரும்புங்கள். சில நேரத்தில் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு சில நபர்களை சார்ந்து கொள்ளுகிறோம். சில இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து அங்கே நாம் வாசம் பண்ணுகிறோம். அதை போல இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். அவர் சொல்கிற வார்த்தை கவனிங்களேன். யாத்திராகமம் 19:4, நான் எகிப்திற்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணெயில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உன்னை பின்தொடர்ந்த சத்துருவுக்கு செய்ததையும், உங்களை நான் கழுகுகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து எண்ணெயில் சேர்த்து கொண்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. நான் உனக்கு ஆதரவாக இருந்ததுனால தான் உன்னை பின்தொடர்ந்த எல்லா சத்துருடைய வல்லமைக்கு நான் உன்னை தப்ப பண்ணினேன். அவர்களுடைய கரத்திலிருந்து நான் உன்னை என்ன செய்தேன்? நான் உன்னை விடுவித்தேன். இன்றைக்கும் சங்கீதம் 37:40, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். என கண்பானவர்களே, உங்களுக்கு வேண்டிய உதவியை இன்றைக்கு செய்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். சில நேரத்தில் சில அடிமைத்தனங்கள், சில போராட்டங்கள் உங்களை விடுதலை ஆக்க விடாது. நீ இந்த காரியத்தை செய்தால் தான் நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சிலர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம். கடன் கொடுத்தவன் இந்த கடனை நீ கொடுத்து விட்டு போ என்று சொல்லலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னை நம்பி இருக்கிறபடினால நான் உன்னை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பேன். எப்படி? உனக்கு உதவி செய்து உனக்கு விடுதலை ஆக்குவேன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 46:5, தேவன் அது நடுவில் இருக்கிறார். உங்கள் நடுவில் தேவன் இருக்கிறாருங்க. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி, உங்கள் காரியத்திற்கு சகாயம் பண்ணும்படி உங்களை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு வேண்டிய சகாயத்தை பண்ணி உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன்ப்பா. உன்னை நான் காத்துக்கொள்ளுவேன், உன்னை நான் விடுவிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இந்த கால வேளையில் கர்த்தருடைய சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனிடத்தில் திரும்புங்கள். நம்ம அநேக நேரம் அவரை விட்டுட்டோம்.
அவரை விட்டு விலகினதுனால தான் தேவனுடைய சகாயம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. Glory to God. இன்றைக்கு தேவனிடத்தில் திரும்புவோமா? இந்த காலை வேளையில் தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. இயேசுப்பா, எனக்கு வேண்டிய சகாயம் உம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் சொன்னீங்க, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொன்னீங்க. நான் உன்னை காத்து தப்ப பண்ணுவேன்னு சொன்னீங்க. நான் கடந்து வந்து உன்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்க. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில் விடுதலை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.